கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் ஷாம். நாங்கள் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரோம். கடந்த 2022 நான் கல்லூரி படிப்பை முடித்தேன். அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தப்போ கர்த்தர் நாங்கள் நிறைய வழி தேர்ந்தெடுத்தோம். வேலைக்கு போகலாமா, இல்லை அடுத்து மேற்கொண்டு படிக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறதுல நாங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் நாங்கள் ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் தேவன் எங்களுக்கு இல்லை நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. இப்போ நான் அப்போ தான் கிளாஸ் சேர்ந்து 1 மந்த் ஆச்சு. அப்போ சேர்ந்தப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்தப்போ ஆரம்பத்தில் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. படிக்கும்போது இடையில தூக்கம் வரும், ஒழுங்காக படிக்க முடியாது. 8 மணி நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாமல் போச்சு. அதுக்கு நான் டெய்லியும் ஜாயின் பண்ணிகிட்ருப்பேன். அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜாயின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஜாயின் பண்ணி படிக்கிற டைம் அதிகப்படுத்திகிட்டே இருந்தேன். அந்த 6ஆம் தேதி 10ஆம் மாதம் 2022 இங்கே பெதஸ்தாவுக்கு நாங்கள் ப்ரேயர் குடும்பமாக கவுன்சிலிங் ரூமில் போய் நாங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட்டில் எழுதி அங்கே குடும்பமாக நாங்கள் ஜாயின் பண்ணோம். இந்த வருடத்தில் கர்த்தர் எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாருன்னா தேவனுக்கு நாங்கள் மறுபடியும் இந்த இடத்துல நாங்கள் சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாயின் பண்ணிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி 2024 ஜூலை மாதம் அந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 4 எக்ஸாம் நடத்தினாங்க. நான் அதில் ஃபஸ்ட் டைம் அதில் அப்போ தான் எழுதுனேன். என் கூட எழுதுனவங்க எல்லாருமே என் கூட படித்தவங்க எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே ஒரு 30 வயசு அந்த மாதிரி இருந்தவங்க தான். அவங்க எல்லாமே சொன்னாங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்டே கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நாங்களாம் 4 அட்டம்ப்ட் 5 அட்டம்ப்ட் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, விசுவாசம், கர்த்தர் எனக்கு நான் பலன் தருவார், எனக்கு ஞாபக சக்தி எல்லாத்தையும் தருவார்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணி அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபித்தேன். அந்த டைம்லேயும் எக்ஸாம் டைமில் கூட போய் எழுத தேவன் எந்தவித பயம் இல்லாமல் நல்ல ஞானத்தோடும் புத்தியோடும் எக்ஸாம் எழுத தேவன் கிருபை கொடுத்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி. அதே நாளிலையும் எக்ஸாம் எழுதி 6 மாதம் கழிச்சு ரிசல்ட் வந்துச்சு. அந்த டைம்லேயும் தேவன் நல்ல மதிப்பெண்களை கொடுத்து அதில் என்னை வெற்றியடைய கிருபை செய்தார். என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அதில் எப்படி நீ இதில் கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. என் கூட இருந்த ஒரு 5-6 பேர் எங்கள் குரூப்பில் இருந்தாங்க. அதில் அதில் நான் மட்டும்தான் வெற்றி பெற்றேன். அதில் நீ எல்லாருமே இப்போ சொன்னாங்க, நீ நீ கும்பிட்ற கடவுள் உன்னை கைவிடலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கவுன்சிலிங் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது 2025. நமக்கு சித்தம் இருந்தால் அந்த வேலை எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அதே மாதிரி எங்கள் ஊர்லேயே எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் நினச்ச இடத்துலேருந்து தேவன் எனக்கு அந்த வேலையை கொடுக்க தேவன் கிருபை செய்தார். அதற்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடச்சிது, எல்லாருமே வேறு டிஸ்ட்ரிக்ட் தானே கிடச்சிது அப்படின்னாங்க. இருந்தாலும் தேவன் தாமே நான் ஜெபித்தபடி எங்களுக்கு இந்த இடத்துல அதே ஊரில் அதே இடத்துல வேலை கொடுத்தார். எங்களுக்காக ஜெபம் பண்ண ப்ரேயர் டீமுக்காக ரொம்ப நன்றி. வாழ்த்தினகரன் ஐயா குடும்பத்துக்காகவும் ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு கொடான கொடின்னு சொல்கிறேன்.